உங்கள் நலன் மீது அக்கறையுடன் நான் சித்த மருத்துவர் டாக்டர் தேவி சரவண்யா பிஎஸ்எம்எஸ். இன்னைக்கு முடி கொட்டாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதை பற்றி நான் சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தலைக்கு குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே வேகமாக காஞ்ச டவலை எடுத்து தான் நல்லா இப்படி துவட்டுவோம். அப்படி துவட்டவே கூடாது. ஈர டவலை வச்சு நல்லா துவட்டி வந்தால் தான் முடி கொட்டாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா, காஞ்ச டவலை வச்சு இப்படி நல்லா துவட்டுறப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஹீட் நம்மளுக்கு உற்பத்தி ஆகும். அந்த ஹீட்டில் கண்டிப்பாக முடி வந்து டேமேஜ் ஆகும். அதுக்காக தான் நல்ல துணி எடுத்து தண்ணிக்குள்ளே முக்கி நல்லா புழிஞ்சு அந்த ஈர டவலை வச்சு நல்ல தலையை வந்து துவட்டுறப்போ முடி நம்மளுக்கு கொட்டாமல் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது இந்த ஈர முடியில் சிக்கு எடுக்கிறது எப்படி? சிக்கு நல்லா எப்படி எடுத்து எப்படி அதுக்கப்புறம் தலை சீவணும் அப்படின்றத பார்க்கணும். நம்ம தலை முடி சீவுறப்போ சீப் எடுத்து இப்படி 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 நல்லா வருன்னு நம்ம சீவுறோம். அப்போது என்ன ஆகுதுன்னா, முடி கொத்து கொத்தா பந்து பந்தாக நிறைய கழிய ஆரம்பிக்கும். அப்படி பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம தலையில் வந்து சிக்கு எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா, இதுக்கு பேர் தான் சினுக்கருவி. இதை வச்சு தான் நல்லா நீட்டாக ஒவ்வொரு முடியாக நல்லா எடுத்து எடுத்து ஃபுல்லாக எல்லா சைடும் இப்படி நல்லா கோதி கோதி எடுக்கிறப்போ நல்லா சிக்கு ஃபுல்லாக நல்லா வந்துடும். ஃபஸ்ட்டு கீழே எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா மேலே எடுக்கலாம். அப்படியே நல்லா விட்டு விட்டு ஃபுல்லாக கோதி கோதி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கம்ப்ளீட்டாக எல்லா சிக்கையும் இந்த ஒரு கருவி எடுத்துரும். இதுதான் சினுக்கருவி. இது பழைய காலத்துலலாம் நம்ம பாட்டிமார்கள், அம்மா எல்லாமே யூஸ் பண்ண ஒரு கருவி. இதை வச்சு நல்ல சிக்கை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கிடுங்க. அடுத்து இந்த சீப்பு பார்த்தீங்களா, பல்லு நல்லா எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது, அதுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சில இடத்துல ஹேண்டில் இல்லாமல் கூட இருக்கும், அதுவும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை வச்சு ஃபஸ்ட்டு கீழால் உள்ள முடியை இப்படி நல்லா கீழே உள்ள முடியை மட்டும் ஃபஸ்ட் கிளியர் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மெதுவாக மேலே இருக்கக்கூடிய முடிகளை நல்லா வாரி எடுத்தோம் அப்படின்னா சிக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். அப்புறம் லாஸ்ட்டாக நார்மலாக இந்த மாதிரி சீப்பை வச்சு நீங்கள் ரெகுலராக எப்பயுமே சீவுற மாதிரி சீவிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சீப்புலேயே இது மாதிரி கம்பிலாம் வச்சு நம்மளுக்கு இருக்குது. இதை வச்சு நீங்கள் சீவிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டாமல் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும்.